இப்போ இந்த வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது முக்கிய குற்றவாளியா கருதப்படுற முன்னாள் ஆணையர் ஸ்ரீதர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அரசு தரப்பு வக்கீலா மாறி மத்த போலீசார் செஞ்ச செயல்களை சொல்ல போவதாகவும், அவரோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டும் தந்தை மகன் 2 பேருக்கும் நீதி கிடைக்கணும், அதனாலதான் நான் அரசு தரப்பு சாட்சியா மாறுறேன் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. இது குறித்து சிபிஐ பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தோட நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 105 சாட்சிகள்ல 52 சாட்சிகளை விசாரணை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கிட்டத்தட்ட மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல 3 வருஷமா விசாரணை நடந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸே தானா முன்வந்து நான் சாட்சியா மாறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சாட்சியா மாறுறது மூலமா சாத்தாங்குளம் வழக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? இதுல கைது செய்யப்பட்ட போலீசார் செய்த கொடுமைகள் வெளியே வருமா?